Hi friends, welcome and welcome to VividTech info. இந்த வீடியோல நம்ம Windows 10 கம்ப்யூட்டர்ல எப்படி Wi-Fi drivers வந்து சரியா நம்ம இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சோ நீங்க Wi-Fi drivers வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்க கம்ப்யூட்டர்ல வந்து சர்ச் பார்ல டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாப்பமா இருந்தா நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்தா இந்த இடத்துல தான் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க வைஃபை டிரைவர்ஸ் இல்லாட்டி நார்மலா கம்ப்யூட்டர்லயே உள்ள வைஃபை டிரைவர் வந்து இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ அதுல எதையுமே எரர் மெசேஜ் காட்டுதா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி செக் பண்ணிட்டு எந்த எரர் மெசேஜுமே காட்டலை ஆனாலுமே வைஃபை வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றப்ப ஸோ நீங்கள் வைஃபை டிரைவர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் அந்த இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் இப்போ வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது, இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து யூஎஸ்பி மூலமாக வந்து யூஎஸ்பி இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி நீங்கள் வேற ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லாட்டி உங்கள் மொபைல்லையுமே இதே ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாரில் உங்கள் கம்ப்யூட்டர் மாடல் நேமை டைப் பண்ணி அதோட மாடல் நம்பரையுமே டைப் பண்ணி வைஃபை டிரைவர்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதில் முதல்ல வார வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி போய்கொள்ளுங்க. ஸோ அப்படி முதல்ல வார வெப்சைட்டில் போனால் இப்படித்தான் இருக்கும். ஸோ நான் வந்து எந்த கம்ப்யூட்டர் மாடல் டைப் பண்ணி அதுக்கான வைஃபை டிரைவர்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகுனா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறம் பார்ப்ப மாறிச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் விண்டோஸ் 10 64 பிட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி கொண்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் டைப் அப்படின்றது இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நம்ம எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. ஆல் அப்படின்றதுல வந்து உங்களால் வந்து என்ன டிரைவர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அப்படின்றத வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் வைஃபை சம்மந்தமான டிரைவர் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் நெட்வொர்க் அண்ட் ஈத்தர்நெட் வயர்லெஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி கொள்கிறேன். கிளிக் பண்ணால் எந்த லேப்டாப்க்கு செட் ஆகிற வைஃபை டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ நார்மலாக நம்ம ப்ரௌஸ் பண்ணி போயிட்டு டவுன்லோட் பண்ண போனால் நம்ம லேப்புக்கு செட் ஆகிற வைஃபை டிரைவர்ஸை வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுற சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஆனால் இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா சரியாக நம்ம லேப்புக்கே செட் ஆகிற வைஃபை டிரைவர் வந்து நம்மளால டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இங்கே காட்டுற வைஃபை டிரைவர்ஸ் பார்ப்போம். அந்த இன்டெல் வயர்லெஸ் அப்படின்ற வைஃபை டிரைவர் காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுன அப்புறமா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்கை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வைஃபையை செக் பண்ணி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் வைஃபை டிரைவர் இருந்த இஷ்யூ வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.